நாங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணுமா. சூப்பராக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி நம்புக்கு வாழை மரம் வைப்போம் பாருங்கள், அது. இதில் வாழை மரம் வச்சுட்டு இதில் அப்படியே குத்தி விட்டுறதாட்டம் இருக்குது நடுவில். யாருங்க அப்படியே குத்தி விட்டுட்டு அப்படியே நிற்க வச்சுறது. அப்படி இல்லைனாக்கா கட்டிடுறது. 2 வாங்கியிருக்கிறோம். நம்ம பச்சை கலரில் போட்டால் வெள்ளை கலரில் வந்துருக்குது. இதுதான் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 230 ரூபா. ரெண்டுமே ஜோடி 230 ரூபா. அது ரெண்டுமே எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இத்தனை நாள் நாங்கள் வந்து அந்த பெயிண்ட் டப்பா இருந்துச்சுல்ல, அதில் வச்சு தான் கட்டி வச்சுருந்தோம் டேபிளோடு சேர்த்தி. இப்போ இதையவே நம்ம தனித்தனியாக அப்படி வச்சுக்கலாம். 2 பக்கம் 2 வச்சுக்கலாம். வாழை மரம் வைக்கிற ஸ்டாண்டு இது. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கனாக்கா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப வளைஞ்ச மாதிரிலாம் இல்லை. நல்லா குவாலிட்டியாக நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இரும்புலாம் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக நல்லா உறுதியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து ஒரு ஏசி கவர் வாங்கியிருக்கிறோம். ஏசிக்கு போடுற கவர். இது கவர் பிரிச்சுட்டாங்க பிள்ளைங்க. இது வந்து ஏசி கவர். இது வந்து ஏசிக்கு மேலே வந்து இது இப்படி போட்டுக்கிறது. மேலே அந்த இது வரும் பாருங்க, அதுக்கு மேலே வந்து இதை போட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வர கொடுத்துருக்காங்க. இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி மாட்டி விட்டுறது இப்படி பின்னாடி. இதை இப்படி போட்டு விட்டுட்டு இங்கே கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா அப்படி உள்ள மேலே அப்படி போட்டு விட்டுட்டு எலாஸ்டிக் மாட்டி விட்டுறது. இது வந்து கீழே வந்து பாவாடை மாதிரி. இது வந்து கீழே வந்து பாவாடை மாதிரி வரும். இது வந்து இப்படி மேலே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த எலாஸ்டிக் போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் ஏசிக்கு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா அந்த நம்ம ஏசி என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க. இந்த மாதிரிட்டு நல்லா தான் இருக்குது. 2 பீஸ் வாங்கியிருக்கோம் காம்போ ஆஃபரில். 2 பீஸுமே வந்து 138 ரூபா. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. இது ஒரு பிங்க் கலரு, இது ஒரு ப்ளூ கலர். இதே மாதிரி தான் அதுவும் எலாஸ்டிக் இருக்குது. மேலே வந்து போட்டுக்கிற மாதிரி மேலே அந்த இது தொடச்சி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே விரிச்சு விட்டு எலாஸ்டிக் போட்டுறது. கீழே வந்து இந்த ஏசி கீழே இப்படி தொங்கும். நமக்கு நிறைய டஸ்ட் ஆகாது. இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல, நீட்டாக அழகாக இருக்குது. மீஷோவில் இன்னொரு பொருள் வாங்கியிருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். கவர். இது வந்து சாமி இதில் வைக்கிற மாதிரி ஒரு, இது என்ன சொல்லுவாங்க மறந்து போச்சு. ஆமாம் இது வந்து அதுக்கு ஒரு சின்னதாக பிளேட் நல்லா கெட்டியாக நல்லா தான் இருக்குது. அதோட ஒன்று கொடுத்துருக்காங்க. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் இது வந்து இந்த கவர். இது வந்து ஏசி கவரு, அப்புறம் ரிமோட் கவரு, அந்த மாதிரி 3 சைஸாக கொடுத்துருக்காங்க. 3 நம்ம எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஏசி கவருக்கு, இது டிவி ரிமோட் கவருக்கு, இது அதே மாதிரி இன்னொரு ஏசி கவருக்கு. இது 3 தான் வந்திருக்குது. இது என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல. எங்கள் பொண்ணு தான் பே பண்ணால் 160. அது பாருங்கள். இதோட வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இதுக்கு இது வந்து ஃப்ரீ. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். மீஷோவில் எடுத்துகிட்டு வராமல் கையிலேயே ஓப்பன் பண்ணுறேன்.
காண போகுது. இவ்வளோதான் இருக்குது. 2 பேக்குன்னாங்க, 1 பேக் தான் இருக்குது உள்ளுக்குள்ளார. இது ஏன் இப்படி தொங்க வருது? இது வந்து பிச்சை அளவு கொட்டுது. இது உங்களுக்கு எங்கே பெட்ரூமில், ஹாலில் இப்படி எங்கே வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது மேலே வந்து இப்படி வளைய மாட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மேலே வளைய மாட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே வளைச்சி விட்டு நல்லா மாட்டி விட்டுக்கலாம். நான் சும்மா ரஃபாக தான் வச்சுருக்கிறேன். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 135 ரூபா. 4 பூ கொடுத்துருக்காங்க. இது ரேட்டு வந்து 135 ரூபா. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வாங்கி வச்சோம்னா வீடு ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் ஒரு லைட் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த லைட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கிறிஸ்டல் பால் நைட் லேம்ப்பு. ரொம்ப அருமையாக 3D போட்டிருக்காங்க. இதோட ரேட்டு வந்து 210 ரூபா. இது வந்து இப்படி வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டாண்டு மாதிரி விட்டு நல்லா இருக்குது. இது பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. அந்த காலத்தில் இந்த டேபிளில் வெயிட் வைப்பாங்களே இப்படி பேப்பர் மேலே, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வச்சு நம்ம சுவிட்சு போடணும். அந்த நம்ம சார்ஜ் போடுறோம்ல அந்த பின்னை வச்சு இது சுவிட்சு போடணும். இப்போ பாருங்கள், இது ஒன்றும் இல்லை. இப்படி எடுத்துட்டோம்னா உள்ளே பாருங்கள் ஒரு லைட்டாக கொடுத்துருக்காங்க. இது வச்சிட்டோம்னா இப்படி அழகாக இருக்குது நைட் லேம்ப். இதில் என்னென்னமோ அந்த இந்த இதெல்லாம் வரும்ல கோள்கள், இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்படியே வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். அழகாக இருக்குது. ஆனால் 210 ரூபாய்க்கு எப்படிலாம் தயாரிக்கிறாங்க பாருங்க. நல்ல வெயிட்டு, செம்ம வெயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.